ഹായ് മക്കളെ, ഇന്ന് നമ്മൾ ഒരു അടിപൊളി വ്ളോഗ് தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால் ഇന്ന് ഫെബ്രുവരി 14 காதலர் தினம். അതുകൊണ്ട് நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பீச்சில் போய் நிறைய கப்பிள்ஸ் இருக்கிற இடத்துல என்ன எழுத போகிறோம்னு சொன்னால் காதலர் தினத்துக்கு இங்கிலீஷில் ஒன்றும் இல்லை, அதை தான் எழுதி வச்ச போகிறோம். அது இங்கிலீஷில் இன்னும் வரும், அதை தான் எழுத போகிறோம் நம்ம. இன்னும் அது 2-3 இடத்துல எழுதி வச்சோன்னு கிட்டல நம்ம. പിന്നെ இது எப்படி இன்னும் நீங்கள் பார்க்க மாட்டியா. பிப்ரவரி 14 எழுதுவது உண்டு, பிப்ரவரி 14 பார்க்க பറ്റാது. பிப்ரவரி 15 நீங்கள் பார்ப்பியா. பின்ன நம்ம எழுதுவோம், ஃபஸ்ட்டு போய் எழுதி வந்துட்டு அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு இட்டு தரேன், பார்த்துக்குவோம். அப்படி நம்ம இப்போ பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ பீச்சு யாருக்கு பீச்சுன்னா பொலியர் பீச்சில் வந்துருக்கீங்களா. இங்கே நிறைய ஆள் வருவீங்க. இங்கே வந்துட்டுள்ள இலக்காரங்க எக்கச்சக்கமான ஆள் வந்து கிடப்பிலும் கேட்டீங்களா, குவிஞ்சு கிடப்பிலும். പിന്നെ അവിയോളം ഒന്ന് വീഡിയോ എടുത്തിട്ടല്ലേ ഞാൻ എന്നെ അടുപ്പിഞ്ഞ് അയ്യോ ഒരു മാതിരിയൊക്കെ നനച്ചുവെങ്കിൽ അതുകൊണ്ടാണ് ഇവിയോളം ഒന്ന് വീഡിയോ എടുത്തിടാത്തത്. പിന്നെ നമ്മൾ എഴുത തുടങ്ങിയാச்சு. ഫസ്റ്റ് ഹാർട്ട് ഷേപ്പെല്ലാം വരഞ്ഞ് മുടിച്ചാച്ച് കിട്ടിയാൽ ഇനി അത് ഇത് എഴുതുന്നതോടെ ഇങ്ങനെ ഭയങ്കര കഷ്ടമാക്കി കിട്ടിയാൽ ചുമ്മാ ഒന്നുമില്ല. ഇതിപ്പോൾ സ്പെല്ലിങ് കാണാതെ പഠിച്ചു നോക്കി കുറേ മണിക്കൂറാச்சு. ക്രോമിലെ பார்த்தாக்கும் പഠിച്ചത് ഞാൻ എന്നെ കാണാതെ അറിഞ്ഞൂടാ, അതുകൊണ്ടാക്കും ക്രോമിലെ பார்த்து പഠിച്ച് കഷ്ടപ്പെട്ട് വന്ന് എഴുതിയതാക്കും. ஏன்னா இன்னும் எழுதிச்சிല്ലെങ്കിൽ அடுத்து இந்த வருஷத்தில் வேறு ஒரு நாள் எழுத பറ്റാது, അതുകൊണ്ട് இன்னும் எழுதி ஆகணும். இது ஒரு இடத்துல எழுதியாச்சு, இன்னும் நமக்கு 2-3 இடத்துல எழுதணும். எங்கே நம்ம வந்ததுக்கு ஒரு யூஸ் இருக்குது. இது 2வது இடத்துல நம்ம எழுத தொடங்கியாச்சு. எங்கேண்டு எங்கோட்டு வரைയത് ஒன்றும் பிடியில்லை. அதாக்கும் കുറച്ച് நேரம் யோசிச்சது. இங்கேண்டு அங்கோட்டு வரையோக்கா, அங்கேண்டு இங்கோட்டு வரையோக்கா. ஏன்னா என்ன பார்க்குறதுக்கு நான் காணணும் இல்லை. இது நீங்கள் சைடில் ஆள் ஒன்றும் இல்லைன்னு நினச்சாதீங்க, இது உள் சைடாக்கும். இதுக்கு மேலோட்டு தான் ஃபுல்லாக ஆளுகளாக இருக்குன்னு அது அடுத்த வீடியோவில் லைட்டாக காணும், அது ஒன்று பாருங்கள். நீங்கள் ஆள் இல்லாத பீச்சில் எழுதணும் மட்டும் நினச்சாதீங்க. பின்னும் அலை கொஞ்சம் கூடுதல் கிட்டல. ஏன்னா எழுத வந்து அழிச்சு கொண்டே இருந்தது. அழிச்சு நமக்கு இங்கே ஏற்கனவே டென்ஷன் ஆச்சு. எழுதியது பயங்கர கஷ்டம். இங்கே கண்டுக்கலாம், இதே போல தான் வந்து அழிச்சு கொண்டு போவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனா அது வந்து ஒரு மிசார போக்கில் வந்து எல்லாம் அழிச்சு கொண்டு போகிறது நமக்கு கடுப்பாகுமா இல்லையா. இன்னும் ஒரு முக்கிய காரியம் ஒன்று கேட்டியாளா, என்னன்னு சொன்னால் இந்த எழுதுகிற இந்த பென்சிலு நம்ம ஜப்பானில் பியாக்கு வேண்டி ஒன்று வந்துருக்கு. ஏன்னா இந்தியாவில் ஒன்று இது கிட்டாது. இதுக்கு ரேட்டு வந்துட்டு ஒரு பென்சிலு 1,25,000 ரூபா. மற்ற ரேட்டு கொடுத்தாங்க வேண்டி வந்துருக்கு. மேலோடைய ஆளுவை போகிற காணுதா, கப்பிள்ஸாக்கு நடந்து போகிறது. அது நம்மளை ஒரு மாதிரி பார்த்தோண்டாக்கும் போகுது. நீங்கள் என்னத்தை எழுதி வச்சு தான் எங்கள் எழுதி வந்து நிறைய ஆளுவை பார்த்தோண்டதான் போகுது. பின்ன நம்ம அது ஒன்று வீடியோவில் காட்டலை கேட்டியல, அத்தனை உள்ளது. പിന്നെ 2வது இடம் எழுதி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பென்சிலை காரியத்துக்கு வருவோம். 1,25,000 ரூபா கொடுத்து வேண்ட பென்சிலாக கிட்டியதான். மணலில் இந்த பென்சில் மட்டும்தான் எழுதும். நல்ல சூப்பராக எழுதுது இல்லை. கஷ்டப்பட்டு நம்ம அப்படி அந்த சூப்பராக எழுதுகிற பென்சிலாச்சு ஒரு சூப்பராகிட்டு ஒரு ஹார்ட்டு வரைஞ்சாச்சு. இந்த ஹார்ட்டு நம்ம வரைஞ்சது நல்ல சூப்பராக வந்துன்னு எனக்கு தோணுது. പിന്നെ അതുകൊണ്ട് சைடில் பார்க்குற என்ன செல்லோக்கு மக்களே சூப்பராக வந்ததுன்னு தோணுதுன்னு சொல்லி தீரோ. பின்னே அது வந்து அழிச்சோண்டு போச்சுது. இதே போல் தான் கிட்ட வருது, அழிச்சு போன தெரியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் ஹைட்டு கூட இடத்துல எழுதி விட்டுருக்கு, அது எங்கோட்டு வருதுன்னு தெரியல. வல்லப்பழம் ஒரு அலை தான் இதே போல் மேலே யார் வரும், அது நமக்கு அதை அழிச்சு கொண்டு போகுது. அடுத்து பென்சில் காரியத்துக்கு இன்னும் வருவான். இந்த பென்சில் 1,25,000 ரூபாய்க்கு இந்தியாவில் ஒன்றும் கிட்டாது. நம்ம எங்கே ஜப்பானியா ஈராக்கா எங்கேயோ ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்ததாக்கு. பின்ன இது வச்சு எழுதினா மட்டும்தான் மணலில் எழுத விட்டு வேறு ஒன்றும் எழுத விட்டாது. எப்படி சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தியல. ஒரு விளையாட்டு 2-3 இடத்துல எழுதியாச்சு. அதுകൊണ്ട് இதோட வீட்டுக்கு போவோம், நேரம் இருட்டுச்சு கேட்டியாளா. அப்படி ஒரு விளையாட்டு இந்த காதலர் தினத்தை நம்ம இங்கிலீஷில் பீச்சில் எழுதி வச்சுருக்கீங்க கேட்டியாளா. இப்படி கஷ்டப்பட்டு எழுதுனதுக்கு வேண்டி நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் போட்டு விடுங்க. பின்ன ஒரு சப்ஸ்கிரைபும் கூட பண்ணி விடுங்க. ஓகே.